நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குழந்தைங்களா? ஏன் குழந்தைங்களா? எதுக்கு இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? நாங்க குட்டிமாவோட அம்மாக்காக காத்திருக்கோம். இங்கேயா? கொடூரமான மிருகங்கள் நடமாடுற இடம் இது. 2 குழந்தைங்க நீங்க இவ்வளவு நேரம் இங்க இருந்ததே அதிசயம். எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எங்களை கடவுள் பரமேஸ்வரனும் தேசமங்கலத்தம்மாவும் காப்பாத்துவாங்க. பக்தி நல்ல விஷயம்தான். ஆனா ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அதை விட்டு விலகி போறதும் பக்தர்களோட கடமை தானே. இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லி தரலையா? நீ இங்க வாங்க, இங்க பக்கத்துல என் வீடு இருக்கு. நாம அங்க போய் இருக்கலாம். அப்புறம் விடிய காலையில எழுந்திருச்சு அம்மாவை தேடி பார்க்கலாம். இல்ல, நாங்க எங்கேயும் வர மாட்டோம். நாங்க எங்கேயோ உட்கார்ந்துக்கிறோம். அப்படி சொல்லக்கூடாதுமா. உங்களை இங்க தனியா விட்டுட்டு போக என் மனசு இடம் கொடுக்கல. நீங்க என் கூட வாங்க. வேண்டாம். சன்னியாசினி அம்மா எங்களை சுத்தி ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு போயிருக்காங்க. இதை விட்டு வெளியில வந்தா ஆபத்து வரும்னு சொல்லிருக்காங்க. யார் இந்த சன்னியாசினி அம்மா? நிறைய திறமை இருக்கிற ஒருத்தவங்க. அந்த கடவுள் மாதிரி தான் எங்க சன்னியாசினி அம்மாவும். இப்படி மனசார நம்புற உங்ககிட்ட நான் போய் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு பிடிச்ச கடவுளையே நீங்க வேண்டிக்கோங்க. எனக்கு என் வீட்டுக்கு போகாம இருக்க முடியாது. இல்லனா நானும் உங்களுக்கு துணையா இருந்திருப்பேன். நீங்க போங்க தாத்தா. அப்போ நான் கிளம்பட்டுமா? வேதா, இந்த தாத்தாக்கு உடம்பு முடியல. நம்ம இப்போ என்ன பண்றது குட்டிமா? சன்னியாசி அம்மா மன்னிச்சிருங்க. இந்த தாத்தாவுக்கு உதவி பண்ணதான் நாங்க வெளியே போறோம். தாத்தா, தாத்தா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எந்திரிங்க தாத்தா. மெதுவா மெதுவா எந்திரிங்க. மெதுவா எந்திரிங்க. தாத்தா பாத்துறோம். விடுங்க தாத்தா. எங்களை விடுங்க தாத்தா. எங்களை விடுங்க. எங்களை காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. எங்களை விடுங்க. ஐயா, காதுக்குள்ள தாங்க முடியாத சத்தம் கேக்குது. சலங்க சத்தம் மாதிரி கேக்குது. என்ன சிவாம்சு நீங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. எங்களுக்கு கேக்குது. காது வலிக்கிற மாதிரி இருக்கு. சலங்கையோட சத்தம் தான். ஐயா, இது ஏதோ கெட்ட சகுனம்.
நீங்க அவளை இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க. வீரர்கள் இன்னும் வரலையே, நான் தனியா எப்படி அவளை கூட்டிட்டு போவேன்? சத்தம் நின்னுடுச்சுல, வீரர்கள் வரட்டும். ஐயோ ஐயோ ஐயா, இது எங்களுக்கான தண்டனை நினைக்கிறேன். எங்களால எதையும் கேட்க கூட முடியல. சீக்கிரமா அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. இங்க காது வலிச்சு செத்துருவோம் போல இருக்கு. ஐயா, திரும்பவும் இந்த சத்தத்தை தாங்குற அளவுக்கு சக்தி எங்க கிட்ட இல்ல. அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. அவளை கொல்ல உங்களுக்கு ஆர்வமா இருக்குல்ல? போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா, வா. வாடி, ஐயா, இப்படி வந்து நில்லு. ஐயா, ஐயா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா. என் பொண்ணுக்கு என்னை விட்டா வேற யாருமே இல்ல. நாங்க இந்த தேசமங்கலத்தை விட்டு போயிடுறோம். இனிமே எப்பவுமே நாங்க தேசமங்கலத்துக்கு வர மாட்டோம். தேசமங்கலத்துல இருந்து இல்ல, இந்த உலகத்துல இருந்தே உன்னை அனுப்பி வைக்க தான் நான் வந்திருக்கேன். ஐயோ, ஐயா, விடுங்க, விடுங்க ஐயா. சொல்றத கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா உன் பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லி நான் வீரர்களை அனுப்புவேன். ஐயோ, என்ன ஐயா, அம்மாவோட கண்ணு முன்னாடியே அவளும் சாகணுமா என்ன? வேணுமா? வேணாம். என் குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க, நான் வரேன். இதுக்கான பரிசை உங்க 2 பேருக்கும் நான் தருவேன். நன்றிங்க ஐயா. வா. இதோட பிரச்சனை முடிஞ்சா போதும். அந்த சத்தம் எங்க இருந்து வந்திருக்கோம்? நமக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு தெரியலையே. மல்லிக்கு ஏதோ சக்தி இருக்கு, அதான் நம்ம காதுல அப்படி கேட்டுச்சு. நீங்க வாங்க, நம்ம பூஜை அறைக்கு போவோம். தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்போம். தாத்தா, நீங்க விழுந்ததுனால உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சுதானே நாங்க வந்தோம். அப்புறம் எதுக்காக எங்களை கொல்ல போறீங்க? எங்களை அவுத்து விடுங்க. சன்னியாசினி அம்மா அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி நாங்க அங்க போகணும். யார் சொன்னது உங்க சன்னியாசி அம்மா அம்மாவை கூட்டிட்டு வருவாங்கன்னு? நிச்சயமா வரமாட்டா. உன் அம்மாவை அந்த சன்னியாசினி அம்மா நிச்சயமா கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. அவளை இந்நேரம் ஆளுங்க கொன்னு இருப்பாங்க. இல்ல, என் அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க போய் சொல்றீங்க தாத்தா. குழந்தைங்களை கஷ்டப்படுத்துறது தப்பான விஷயம். அத கடவுள் மன்னிக்க மாட்டாரு. எதுக்காக கடவுளோட பாவத்துக்கு ஆளாகிறீங்க? ஏய், பேசக்கூடாது. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க, 1 நிமிஷம் கூட விட்டு வைக்க மாட்டேன். உன் தலையை நான் வெட்டி எரிஞ்சிடுவேன். வேதாவை எதுவும் பண்ணிடாதீங்க தாத்தா. வேதாவை எதுவும் பண்ணிடாதீங்க தாத்தா. ஓ, உங்களுக்குள்ள இருக்கிற நட்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களை கொல்றதுனால உங்களுக்கு என்ன தாத்தா கிடைக்க போகுது? பணம், கை நிறைய பணம், தங்கம், வைரம், என்ன வேணாலும் நான் கேட்டா கொடுப்பாரு. யாரு? உங்களோட யமன். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க தாத்தா. நாங்க பாவம். பாவமா? நீங்களா? நீங்க பாவங்களா இருந்தா உங்களை கொல்றதுக்காக எதுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஊர் முழுக்க தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு ராத்திரியோட அம்மாவும் செத்துருவா, நீங்களும் செத்துருவீங்க. சுதாம்சு, கதவை தர. சுதாம்சு, ஐயா, இவன்
வீரபாகு, இவனோட பெரிய திறமை என்ன தெரியுமா? ஒரு உயிரை எடுக்கணும்னு சொன்னா ஒரு பூவை பறிக்கிற மாதிரி சாதாரணமா செய்வான். இவ்வளோ நேரம் வீரபாகுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மல்லி கடவுளுக்கு பிரியமானவ இல்லையா? அப்படின்னா அவளை தெய்வங்களுக்கு பலி கொடுக்க போறது ஒரு சாதாரண மனுஷனா இருக்கக்கூடாது. அவ எங்க? ஆ, ஆ, காது கேட்கலையா? ஆ, எந்த அறைக்குள்ள அவளை அடைச்சி வச்சிருக்க? ஆ, நீங்க என்னையா சொல்றீங்க? ஆ, நீங்க எங்களை கேலி பண்றீங்களா? கேலி பண்றனா? என்ன மடத்தனமா பேசிட்டு இருக்க? மல்லி எங்க? மல்லி நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க. நானா? ஆ, என்னங்க ஐயா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தீங்கல்ல, நீங்க இங்க இருந்து மல்லியை கூட்டிட்டு போனீங்களே. ஏ, பைத்தியம் பிடிச்சிருச்சா அவனுக்கு? ஐயோ, நான் இங்க வந்தனா எப்போ? சித்திரபானு ஐயா இவ்வளவு நேரம் எங்க கூட தான் இருந்தாரு. ஐயா இவங்க பொய் சொல்றாங்க. நாங்க உண்மையை தான் சொல்றோம். ஆ, நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மல்லியை இங்க இருந்து கூட்டிட்டு போனீங்க. ஏய், நிறுத்து. அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக புருஷனை பொண்டாட்டிய சேர்ந்து நடிக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, நாங்க எதுக்காக பொய் சொல்லணும்? நீங்க தான் பொய் சொல்றீங்க. ஐயா, நீங்க வந்து இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போனது உண்மைதாங்க ஐயா. எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. வீரபாகு, அடிச்சு கொல்ல அவனை. ஐயா, அடிக்க என்ன விட்டு சொல்லுங்க. தாம்சு, உயிர் வேணும்னா உண்மையை சொல்லு. மல்லி எங்க இருக்கா? ஐயா, நாங்க சொல்றது உண்மைதாங்க ஐயா. நீங்க இங்க வரலன்னா உங்க வேஷத்துல வேற யாரோ இங்க வந்திருக்காங்க. டேய்! வீரபாகு, சீக்கிரமா அவளை கண்டுபிடிக்கணும். உனக்கான தண்டனை என்னன்னு நாளைக்கு அதிகாலையில நான் முடிவு பண்றேன். வா. என்னங்க இங்க நடக்குது? இங்க வந்தது அவர் இல்லன்னா வேற யாரு? சோமினி, நீ சொன்னது நிஜம்தான். மல்லிகிட்ட ஏதோ தெய்வீக சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் அவளை நம்ம கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கு. ஐயோ, அந்த சக்தியோட அடையாளம் தான் நாம கேட்ட அந்த சலங்க சத்தம். ஆ, ஐயோ, அம்மா, ஆ, ஐயோ. ஐயா, நான் உங்க கால்ல விழுறேன். என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கய்யா. என் குட்டி அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டேன். நான் என் பொண்ணு கிட்ட போகணும் ஐயா. ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. வீரபாகு, நீங்க இந்த வழியா போங்க. நீங்க சாக வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. ஐயா இங்க வரும்போது உயிர் இல்லாத உங்க உடல்களை நான் அவருக்கு காட்டணும். அப்புறம் அவர் கொடுக்கிற சன்மானத்தை என் கையால வாங்கணும். உயிரெடுக்க சாக்ஷாத் பரமசிவனால மட்டும்தான் முடியும். நாங்க அந்த கடவுளை எப்பவும் மனசுல பூஜை செஞ்சிட்டு இருக்கவங்க. எங்களை காப்பாத்த கடவுள் வருவாரு. முதல்ல ஒரு சன்னியாசி அம்மா, இப்ப என்னடானா அந்த பரமசிவன். நல்லா கத்தி கூப்பிடுங்க உங்க பரமசிவனை. அந்த சிவனோட சக்தியை பார்க்க நானும் ஆர்வமா இருக்கேன்.
என் வாளோட கூர்மையை தடுக்க எந்த ஒரு கடவுளுக்கும் சக்தி இல்ல. குட்டிமா நம சிவாயன்னு சொல்லு. காதுக்கு இனிமை தரும் மந்திரம், வெட்டி எரியறவன் ஆத்மாவுக்கும் சுகம் தரும் மந்திரம். ஏய் நில்லு. வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இந்த வீரபாகு எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டான். வீரபாகு, இவளை கொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இல்ல, வேற யாரு? எங்களுக்கு. தள்ளிப்போ அந்த பக்கம். உனக்கு அதுக்கு தகுதி இருந்திருந்தா நான் இப்ப இங்க வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க திறமையை பத்தி நீங்க சொல்ல வேணாம். அந்த அளவுக்கு நீங்க ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. ஓஹோ, அப்ப முதல்ல வெட்டி எறிய வேண்டியது உங்க தலை, அதுக்கப்புறம் இவ தலை. வீரபாகு, வீரபாகு, வீரபாகு. ஆ? 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 ஐயோ! ஆ, 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 ஆ. ஐயோ! நீங்க ரொம்ப பயந்து போயிட்டீங்கல்ல? வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் மனசால நினைச்சேன். என் பொண்ணை திரும்ப என்னால பார்க்க முடியும்னு நான் நினைக்கல. இந்த சித்திரபானு ஐயா ஏன் இன்னும் திருந்த மாட்டேங்கிறாரு? இவ்ளோ கொடூரமான ஒரு ஆளை கடவுள் ஏன் இன்னும் தண்டிக்க மாட்டேங்கிறாரு? சித்திரபானுவுக்கான தண்டனை எப்பவும் கிடைச்சிட்டு தானே இருக்கு. ஆனா அவர் திருந்தவே மாட்டேங்கிறாரே. திருந்திருவாரு. சிலர் சீக்கிரமா விஷயத்த புரிஞ்சுப்பாங்க, சிலரு மெதுவாதான் எல்லாத்தையும் கத்துப்பாங்க. அது சரி, வேதா வீட்டுக்கு போக நேரம் ஆகலையா? போணும். அப்படின்னா குட்டிமாவும் அம்மாவும் தூங்கட்டும். வேத குட்டிய நான் கூட்டிட்டு போய் விடுறேன். நாங்களும் வரோம் சன்னியாசினி அம்மா. ஏன்னா வழியில சித்திரபானு ஐயாவும் அவர் ஆளுங்களும் காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால என்ன, சித்திரபானு வழியில இருந்தாருன்னா அவரை நான் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கிறேன். இனிமே அந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு போகல. வேண்டாம் மல்லியம்மா, இனிமேல் அந்த கெட்டவங்க இருக்கிற இடத்துல நீங்க வேலைக்கு போக வேண்டாம். அம்மா, உங்களை நான் கண்டிப்பா அங்க விட மாட்டேன். இங்க பாருங்க, இன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்க மறக்கிறது தான் நல்லது. இதை எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா மறந்துருங்க. யாரையும் கஷ்டப்படுத்தாத ஒரு கனவு. நம்ம போலாமா வேதா குட்டி? மல்லியம்மா கவனமா இருங்க. என்ன வேதா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அந்த கடவுள் நமக்கு எந்த கெடுதலும் வரவிடல. இனிமேலும் எதுவும் நடக்காது. சரிம்மா, நீ போயிட்டு வா.
இருக்கும் போது நீங்க என்னமா வேண்டிக்கிட்டீங்க? கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. சன்னியாசினி அம்மா சொல்றது எல்லாமே உண்மைதாம்மா. கடவுள் நம்மளை எப்பவுமே காப்பாத்துவாரு, எப்பவும் கைவிட மாட்டாரு. சன்னியாசினி அம்மா சொன்ன மாதிரி நடந்ததே எல்லாம் நாம மறந்துடுவோம். நமக்கு நம்ம கடவுள் துணை இருக்காரு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒரே ஒரு ராத்திரிக்குள்ள எவ்வளவு அதிசயம் நடந்திருக்கு இல்ல சன்னியாசினி அம்மா? அதிசயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு நொடி போதும் வேதா. அது ஏன் எங்களை காப்பாத்தினதுக்கு அப்புறம் சிவபெருமான் வேடன் வேஷத்திலேயே எங்க முன்னாடி நிக்காம போனது? ஏன் திடீர்னு அவரு சிவலிங்கமா மாறிட்டாரு? குட்டிமா வீட்ல வேத குட்டி பிரதிஷ்டை பண்ணது சிவலிங்கம் தானே? ஆமா. அதுக்கு முன்னாடி நின்னு வேண்டிக்கும் போது சிவபெருமானா தானே அது உங்களுக்கு தெரியுது? ஆமா. அப்படின்னா கடவுளுக்கும் தெரியும். உங்களுக்கு முன்னாடி அவர் எப்படி இருக்கணும்னு அவருக்கும் நல்லா தெரியும். சன்னியாசினி அம்மாவை பத்தின சந்தேகம் எனக்கு அதிகமாயிட்டே போகுது. ஏன் மேல சந்தேகமா? பெரிய காட்டுக்குள்ள பயம் இல்ல, எங்களை சுத்தி வெளியில போகாம இருக்கிறதுக்கு லக்ஷ்மணன் வரைஞ்ச மாதிரி வட்டம் வரையறீங்க. மல்லியம்மாவை தேடி கூட்டிட்டு வந்தீங்க. இதெல்லாம் மனுஷங்களால செய்ய முடியற விஷயமா? என்ன தேவின்னு நினைக்கிறியா? எனக்கும் குட்டிமாக்கும் சந்தேகம் இருக்கு. இருக்கட்டும், அப்படியே நினைச்சுக்கோங்க. ஆனா இந்த சன்னியாசி அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? வேத குட்டியும் குட்டிமாவும் இந்த சன்னியாசி அம்மாவை ஒரு தோழி மாதிரி நினைக்கிறது தான். நாங்க அப்படிதானே நினைப்போம், எங்களோட தோழி மாதிரி. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்? நடந்த அதிசயத்தை அப்பாவும் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். திடீர்னு கேட்கும்போது கஷ்டமா இருக்கும். நாளைக்கு அப்பாவோட கூடவே இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொன்னா போதும். சரி சன்னியாசினி அம்மா, மல்லியம்மாவை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? அது எல்லாத்தையும் கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க, கடவுள் கொடுப்பாரு. நானும் குட்டியம்மாவும் வேண்டிப்போம், கடவுள் எங்களுக்காக அதை செய்வாரு. வேதக்குட்டி, நீ ரொம்ப அறிவாளியான பொண்ணு. யாருக்கிட்டையும் விரோதத்தை மட்டும் வளர்த்துக்கவே கூடாது. தப்பு பண்றவங்க கிட்ட கோவப்படுறதை விட அவங்கள திருத்துறது தான் முக்கியம். அப்படி சொல்லியும் அவங்க திருந்தலன்னா கடவுள் கிட்ட தான் வேண்டிக்கணும். எந்த விதத்திலயாவது அவங்க திருந்தணும். கடவுள் கொடுக்கற தண்டனைய மனுஷனால நிச்சயமா கொடுக்க முடியாது இல்லையா? சுதாம்சுவ அண்ணா அச்சமூட்டியிருக்காரு. மல்லிய கொல்றதுக்கு துணையா நிக்கலன்னா தேச துரோகம் செஞ்சதா பழி போடுவோன்னு மிரட்டியிருக்காரு. அண்ணா இப்போ ராஜாவோட அதிகாரத்தை கையில எடுத்திருக்காரு. அப்படிதானே அண்ணி? எனக்கு இப்ப உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. நீங்க ஒண்ணு செய்யுங்க தம்பி, முடிவு கொஞ்சம் கொடூரமா இருந்தாலும் அரண்மனையில இருந்து வெளியே அனுப்புங்க. மாமா இங்கதான் போயிருக்காரு, திரும்ப இங்க வரவே இல்லையே. தெரியல, ஒருவேளை இந்த தோல்வினால தேசமங்கலத்துல இருந்து போலான்னு முடிவு பண்ணிருந்தா அது நல்ல விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்துல நீங்க ஒரு சரியான முடிவு எடுத்துதாங்க ஆகணும். இன்னும் தொடர்ந்தா இது பெரிய ஆபத்து. அண்ணா அரண்மனைக்கு திரும்ப வரட்டும், அவர்கிட்ட எல்லாத்தையும் நேரடியாவே நான் சொல்லிடுறேன். ராஜா, காட்டுல விறகு வெட்ட போன சில பொண்ணுங்க சித்திரபானு ஐயாவை பார்த்தாங்களாம். அவங்க எழுப்ப முயற்சி பண்ணியும் அவரு எழுந்திருக்கலன்னு சொல்றாங்க ராஜா. உடனடியா நீங்க கிளம்புங்க, அண்ணனை சீக்கிரமா இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படியே ஆகட்டும். கூப்பிட்டதுக்கு அப்புறமும் எந்திரிக்கலன்னு சொன்னா இந்த நாட்டுக்கும் நாட்டோட ராஜாவுக்கும் ராத்திரி முழுக்க வேலை செஞ்சிருக்காருல, அதனால ஒரு வேலை சோர்ந்து போயிருப்பாரு. அசிங்கத்துக்கு எல்லை இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அண்ணன் கேலி பொருளா மாறின மாதிரி நாளைக்கு என்னையும் சொல்லுவாங்க. வேதனை, நாம விலை கொடுத்து வாங்கின வேதனை, அதான் உண்மை. கங்காதத்தன், எந்திரிங்க. இந்தாங்க, இத குடிங்க. வேண்டாம். துளசி கஷாயம் தான், குடிங்க.
குடிங்க. போதும். ரொம்ப குளிர்தா உங்களுக்கு? ஆமா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜுரம் இப்ப எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டு இருக்கு. நீங்களும் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரீங்க, அங்கதான் எங்கேயாவது பரவி இருக்கும். என் பக்கத்துல இப்படி வந்து உட்காராத பிரியம்பதா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தான் ஜுரம் அடிக்குது இல்ல, உடம்பு முடியாத ஒருத்தரை கண்டிப்பா யாராவது வந்து பாத்துக்கணும்ல. ஏதோ வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்குங்க, அதுக்கப்புறம் ஜுரம் மொத்தமா விட்டுடும். உடம்பு ரொம்ப வலிக்குது, எங்கெங்கயோ இழுக்கிற மாதிரி இருக்கு. ஜுரம் அதிகமா இருக்கு, ஓய்வெடுக்கிறது தவிர வேற எந்த வழியும் உங்களுக்கு இல்ல. குரு அவரு இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் வைத்தியர்கிட்ட போய் மருந்து வாங்க சொல்லணும். அவரை தொல்லை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு உதவி செய்யாம எப்படி எங்களால இருக்க முடியும் சொல்லுங்க? எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. என்னாச்சு, பயமா இருக்கா? இல்ல. ஆனா உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நான் இங்க பக்கத்திலே தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க. வேதா குட்டி, நேத்து உன்னோட அப்பா எப்பம்மா வந்தாரு? நானும் சன்னியாசினி அம்மாவும் அங்க போனப்போ அப்பாவும் அப்பா வரல. அப்புறம் அப்பா வர வரைக்கும் சன்னியாசினி அம்மா என் கூட இருந்தாங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு? அப்பா சொல்றாரு, மல்லியம்மாவுக்கும் குட்டிமாவுக்கும் கடவுளோட அருள் எப்பயுமே இருக்குன்னு. கடவுள் இவ்ளோ நேசிக்கிற மனுஷங்களை அப்பா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா. திரும்பவும் அங்கதான் வேலைக்கு போலான்னு யோசிக்கிறேன். வேற எங்கேயும் வேலை கிடைக்கல. வேதா, கடவுள் கிட்ட கேட்டா அம்மாவுக்கு வேலை கிடைக்குமா? அப்புறம் அதுல என்ன சந்தேகம் குட்டிமா? கண்டிப்பா வேலை கிடைக்கும். அப்படின்னா நீங்க பயப்பட வேணாமா? நான் கடவுள் கிட்ட வேண்டி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். கடவுளை எல்லா விஷயத்துக்கும் தொல்லை பண்ண கூடாது இல்ல வேதா குட்டி? அது சரிதான். நம்மளோட விஷயங்கள் எல்லாம் கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம கடவுள் முன்னாடி போய் சும்மா நின்னா மட்டும் போதும். நம்ம மனசுல என்ன இருக்கணும், நமக்கு என்ன வேணும்னு கடவுளுக்கு தெரியும். நீ பயப்பட வேணாம் குட்டிமா. மல்லியம்மாவுக்கு இப்போ இருந்ததை விட ரொம்ப நல்ல வேலையே கிடைக்கும். கங்காதத்தன், கங்காதத்தன், உடம்பு ரொம்ப குளிருது, ரொம்ப வலிக்குது, என்னால முடியல. அப்பா, வைத்தியர்கிட்ட போய் மருந்து வாங்கணும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாமா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். நீங்க இதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது சரியாயிடும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரத்துல நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போய் உடனே வந்துடுறேன். உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. நீங்க படுத்துக்கங்க. எனக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்தா அம்மா என் கூடவே இருப்பாங்க. நான் தூங்கி எந்திரிக்கும் போதும் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. பாவம். உங்க அம்மா இடத்துல இப்ப நான் இருக்கேன். படுத்துக்கோங்க. அக்கா, மாமா எந்திரிச்சிட்டாரா?
இல்ல, நிறைய முறை கூப்பிட்டு பார்த்து, ஆனா இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருக்காரு. அப்படின்னா ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு தோணுது. ராஜா கிட்ட சொல்லி வைத்தியரை கூப்பிட சொல்லலாமா? வேண்டாம். இந்த தூக்கம் அவருக்கு கிடைச்ச கடவுளோட தண்டனையா தான் நான் நினைக்கிறேன். முழிச்சிட்டு இருக்கும்போது அடுத்தவங்களை பத்தி நல்லது யோசிக்காத ஒருத்தருக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இது. நீங்க கவலைப்படாம இருங்க. கொஞ்ச நேரம் போச்சுன்னா மாமாவே எந்திரிச்சிருவாரு. என்னாச்சு? மாமா எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. நம்ம வைத்தியரை கூப்பிட்டு பார்க்கலாமா? இல்லனா ஜோசியராச்சும்? இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவெடுப்போம். இங்க பாருங்க தம்பி, அவருக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க எனக்கு பதட்டமா இருக்கு. ஆனா அதை விட அவர் முழிச்சா என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால அண்ணி, அவர் மேல எனக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அவர் எனக்கு அண்ணன் தான். அதை என்னால மறுக்க முடியாது. அண்ணனோட நிம்மதிக்கு தேவையானது எல்லாம் நான் கண்டிப்பா செய்வேன். இனிமேலாவது எந்த தப்பும் பண்ணாம நல்ல எண்ணத்தோட வாழ்ந்தா போதும். அம்மா, என்னப்பா, மருந்து கிடைச்சதா? வைத்தியர் அங்கே இல்லம்மா. கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். என்னாச்சு? மருந்து கிடைச்சிருச்சு. ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா அவர்கிட்ட சொல்ல சொல்லிருக்காரு. அவர் வந்து பாப்பாராம். வாங்க. கங்காதத்தா, எழுந்துரு. ஜுரம் நிறைய பேருக்கு பரவலா வந்திருக்கு. வைத்தியர்கிட்ட கூட்டம் நிறைய இருக்கு. நாளைக்கு குறையலன்னா அவர் நேர்ல வந்து பாப்பாரு. குறைஞ்சிரும், கண்டிப்பா குறைஞ்சிரும். அக்கா, வேதக்கோட்டி, உள்ள வர வேண்டாம். கங்காதத்தனுக்கு ஜுரம் அடிக்குது, உனக்கும் பரவிடலாம். குரு வைத்தியர்கிட்ட போகும்போது வழியில வச்சு நான் பார்த்தேன். என்கிட்ட சொன்னாங்க, அண்ணன் தூங்கிக்கிட்டு இருக்காரா? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா பூஜை செஞ்சு கொடுத்து விட்டாரு. இத நெத்தியில வைக்க சொன்னாரு. அண்ணனுக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். பூஜை பண்றதுக்கு நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், நீ கிளம்புமா. அண்ணன் கிட்ட சொல்லுங்க நான் வந்துட்டு போனேன்னு. வேதா குட்டியோட அப்பா தான் இதை கொடுத்து விட்டாராம். இருங்க, நெத்தியில வைக்கிறேன். கங்காதத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் வேதாவுடைய கவலையை நீங்க பார்த்திருக்கணும். எதுவுமே சொல்லாம திடீர்னு அங்கிருந்து ஓடி போயிட்டா. கங்காதத்தனை வேதா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். இவரை பத்தி எப்பவும் என்கிட்ட கேப்பா. எனக்காக எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. மருந்து குடிச்சாச்சு, பிரசாதமும் வச்சுக்கிட்டீங்க. இனிமே எல்லாமே சரியாயிடும், இல்லையாப்பா? படுத்துக்கப்பா. மகளே, அவரோட அம்மா கிட்ட சொல்லணுமா? வேண்டாம்ப்பா, தேவையில்லாம பயப்பட போறாங்க. பக்கத்துல வந்து உட்கார்ந்து அழுகிறது தவிர வேற என்ன பண்ண முடியும் அவங்களால? ஒரு நாள் பொறுத்திருந்து பாப்போம், புரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நாம அவருக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அம்மா தேவி, என்ன இது? அரண்மனையில காட்டுல எல்லாம் சித்திரபானு ஐயா தூங்குவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது?
இப்போ யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஐயா, 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 நீங்க படுத்திருக்கிறது என்னோட குடிசையில. இங்க இருந்து எழுந்து போங்க. நீங்க வழி தவறி வந்துட்டீங்களா? இல்ல, மல்லியோட வீட்டுக்கு வர்ற வழி எனக்கு தெரியும்ல. சித்ரபானு ஐயா எங்க படுத்து தூங்கினாலும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. காரணம் என்ன? சித்ரபானு ஐயாவுக்கு நோய், எப்பவும் தூங்குற நோய். ஐயா, வெளியே போங்க. எதை பத்தியும் யோசிக்காம நான் இந்த குடிசைக்குள்ள வந்திருக்கேன்னா நினைச்சதை நடத்திட்டு தான் போவேன். அப்படி இல்லாம இது என்னோட வீடுன்னு மல்லி சொன்னா, தேசமங்கலம் என்னோட நாடு, இங்க இருந்து வெளியே போன்னு நான் உன்கிட்ட சொல்லுவேன். நீங்க என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க? நீயும் உன்னோட பொண்ணும் என்னோட எதிரிங்க. அந்த அர்த்தத்துல தான் நான் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கறேன். ஆனா அதுக்கு நடுவுல உன்னோட இந்த அழகு என்னோட கண்ணில் பட்டுடுச்சே. ஐயா, உன்னோட இந்த கோலத்தை மாத்தி எல்லா நகைகளையும் போட்டு விட்டா, ஐயோ, உன்னோட அழக மிஞ்ச எந்த பொண்ணாலையும் இந்த தேசமங்கலத்துல முடியாது. அது தெரியுமா உனக்கு? என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கயா. எவ்வளவு முக்கியமா பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் இந்த தேசமங்கலத்துல உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீ உன்னோட பொண்ணும் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போலாம், இஷ்டம் போல நடந்துக்கலாம். காரணம் என்ன? என்ன மல்லி காரணம்? நீதான் சித்ரபானு ஐயாவுக்கு பிடிச்ச பொண்ணு. ஐயா, நானும் என்னோட பொண்ணும் நிம்மதியா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். தொல்லை பண்ணாதீங்க. புருஷன் இல்லாத நீ, உன்னை ஆசைப்படுற நான், யாரும் இல்லாத இந்த நேரத்துல ஒண்ணு சேர்றதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது மல்லி? வா. ஐயா, இங்க இருந்து வெளியே போங்க. போங்க, வெளியே போங்கன்னு சொன்னேன். யாரு கேட்கறதுக்காகடி நீ இப்படி நல்லவ மாதிரி நடிக்கிற? சித்ரபானுவோட ஆசையை நிறைவேற்றி சந்தோஷப்படுத்தி அனுப்பினா நீ இன்னையிலிருந்து தேசமங்கலத்துல சந்தோஷமா வாழலாம். இன்னொருத்தர் என் உடம்ப தொட்டா தொட்டவர் கைய வெட்டி போட்டுருவேன். அது நீங்களா இருந்தாலும். உன் திமிருக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்லடி. வாடிங்க. நீ ஒத்துக்கலனா முதல்ல சாக போறது உன்னோட பொண்ணாதான் இருப்பா. அதுவும் உன் கண்ணு முன்னாடியே அவ கழுத்தை நெரிச்சு கொள்ளுவேன். அதுக்கு அப்புறம் உனக்கான தண்டனைய நான் கொடுப்பேன். அடியே, சித்ரபானுவே ஆசைப்பட்டு இவ்வளவு இறங்கி வந்து கேக்குறேன். ஆனா நீ என்ன வெளியே போன்னு சொல்ற. உனக்கு என்ன பிடிக்கலையா? என்ன விடுங்கன்னு சொல்றேன் இல்லையா? விட்டுருங்க. என் மேல இருந்து கை எடுங்க. விடுங்க.
ஐயா விடுங்க 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 Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.